Class 10, Unit 8, Exercise 8.1. Question number 11. In a study about viral fever, the number of people affected in a town were noted as. அதாவது ஏஜ் வைஸ் வந்து எவ்வளோ பேர் வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. அதோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் நம்மளை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 0 to 10, 10 to 20. ஸோ அப்போ கிளாஸ் இன்டர்வலில் கொடுத்துருக்காங்க. கிளாஸ் இன்டர்வலில் கொடுத்தாங்கன்னா நம்ம ஸ்டெப் டீவியேஷன் மெத்தட் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? குரூப் டேட்டாவில் ஸ்டெப் டீவியேஷன் மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான ஃபார்முலாஸ் நம்ம எழுத போகிறோம். ஸோ ஃபார்முலா ஃபஸ்ட்டு நம்ம எழுதிப்போம். ரோ ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் நமக்கு அஸ்யூம் மீன் மெத்தடுக்கு என்ன ஃபார்முலாவோ அதே தான். சிக்மா எஃப்டி ஸ்கொயர் பை கேபிட்டல் என் மைனஸ் சிக்மா எஃப்டி பை கேபிட்டல் என் ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு சி. ஸோ கிளாஸ் இன்டர்வல் வந்தால் மட்டும் நமக்கு மல்டிப்ளை இன்ட்டு சி வரும் ஃபார்முலாவில். ஓகேவா? ஸோ இது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இதில் எக்ஸ்ட்ரா இருக்கும். மற்றபடி ஃபார்முலாஸ் எல்லாமே ஒன்று தான். நம்ம போடுற டேப்லெட் காலமும் வந்து நமக்கு அதே தான் வரப்போகுது. ஆனால் இதில் ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா காலம் மட்டும் வரும். பாருங்கள் எப்படி போடலான்ட்டு. ஃபஸ்ட்டு இது எக்ஸ் வேல்யூ எழுதிக்கணும். இது எக்ஸ், இது எஃப்னு எடுக்க போகிறோம். ஓகே? ஸோ இது எக்ஸ் 0 to 10, 10 to 20 and 20 to 30, 30 to 40, 40 to 50, 50 to 60 and 60 to 70. ஓகேவா? இப்போ நமக்கு இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளால் எக்ஸாக்ட் வேல்யூ எடுக்க முடியாது இல்லையா? ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா மிட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் எடுக்க போகிறோம். மிட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் இதுதான் நம்ம எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ மிட் வேல்யூனா 0க்கும் 10க்கும் நடுவில் என்ன நம்பர் வந்து மிட் வேல்யூவில் இருக்கும் அப்படின்னா 0க்கும் 10க்கும் நடுவில் 5 இருக்கும். 10க்கும் 20க்கு நடுவில் 15 இருக்கும். 20க்கும் 30க்கு நடுவில் 25 இருக்கும். 30 to 40க்குள்ளே 35, 40 to 45, 40 to 50, 45, 50க்கும் 60க்கு நடுவில் 55 இருக்கும். 60க்கும் 70க்கும் நடுவில் 65 இருக்க போகுது. ஓகே, அடுத்து நம்ம ஆஸ் யூஸ்வல் எஃப் எழுத போகிறோம். ஸோ எஃப் வந்து கீழே இருக்கக்கூடிய வேல்யூஸ் 3, 5, 16, 18, 12, 7, 4. ஓகே, ஸோ இது வந்து எஃப் வேல்யூ. அடுத்து நம்ம ஆஸ் யூஸ்வல் என்ன பண்ணுவோம்? டி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்? எக்ஸ் மைனஸ் ஏ பை சி. இங்கே பாருங்கள், ஒரு சின்ன என்னது எக்ஸ்ட்ரா வேல்யூ இங்கே ஒன்று வருது. டி எப்போவுமே நம்ம நார்மலாக அன்குரூப்டட் டேட்டாவில் அஸ்யூம்டு மீன் யூஸ் பண்ணும்போது எக்ஸ் மைனஸ் ஏ தான் யூஸ் பண்ணுவோம். இங்கே நம்ம கிளாஸ் இன்டர்வல் சம்ஸ் போடுறதால இங்கே கிளாஸ் இன்டர்வல் எழுதுவோம் இல்லையா? சி. ஸோ அப்போது சி வந்து என்னவோ அதால் டிவைட் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அஸ்யூம்டு எழுதிக்கலாம். ஸோ இந்த எக்ஸ் வேல்யூலேருந்து ஏதாவது ஒரு அஸ்யூம் வேல்யூ எடுத்துக்கோங்க. ஸோ நான் என்ன வேல்யூ எடுக்க போகிறேன் அப்படின்னா 35 எடுக்க போகிறேன். ஸோ ஏ ஈக்குவல் டு 35 அண்ட் தென் கிளாஸ் இன்டர்வல்னு எழுதி வச்சுக்கோங்க. கிளாஸ் இன்டர்வல்னால் இங்கே பாருங்கள், ஈவனாக எல்லாத்துக்கும் ஒரே இன்டர்வல் தான் இருக்கும். 0 to 10க்கு நடுவில் 10, 10க்கு 20க்கு நடுவில் 10 டேட்டாஸ் இருக்கும். 20 to 30. ஸோ இந்த மாதிரி ஈவனாக எல்லாத்துக்குமே கிளாஸ் இன்டர்வல் 10 தான். ஸோ அப்போ 10 இருக்கிறதால நம்ம சி ஈக்குவல் டு 10ன்னு எழுதிக்கிறோம். இப்போ நம்ம டி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அதாவது எக்ஸ் வேல்யூவிலேருந்து ஏவை மைனஸ் பண்ணி சியால் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் வந்து 5, இங்கே 5 எடுத்துக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ எக்ஸ் மைனஸ் ஏ பை சி இதை தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். எக்ஸ்னால் ஃபஸ்ட்டு 5 எடுத்துக்கிறோம். 5 மைனஸ் ஏ வேல்யூ நம்ம 35ன்னு எடுத்துருக்கோம். சி வந்து 10 இல்லையா? ஸோ 5ல் 35 மைனஸ் பண்ணிங்கன்னா மைனஸ் 30 டிவைடட் பை 10. இது ரெண்டுத்தையும் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 30 10ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா மைனஸ் 3ன்னு கிடைக்கும். ஸோ அதுதான் இங்கே நம்ம போட போகிறோம். அதே போல் தான் நம்ம ஒவ்வொரு வேல்யூவும் நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ அப்போது 15 மைனஸ் 35 டிவைடட் பை 10. 15ல் 35 மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 20 கிடைக்கும். 20 டிவைடட் பை 10 ஈக்குவல் டு 2 இல்லையா? ஸோ அப்போ மைனஸ் 2. 25ல் 35 மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10 கிடைக்கும். மைனஸ் 10 கிடைக்கும். மைனஸ் 10 கூட 10 ப்ளஸ் 10ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா மைனஸ் 1 கிடைக்கும். அதே போல் 35 மைனஸ் பண்ணால் 0, 45. அப்போ 45 மைனஸ் 35. ஸோ இப்போ வந்து இது பெரிய நம்பர் ஆகிடுச்சு இல்லையா? ப்ளஸ் வேல்யூ வரும். ஸோ இப்போ ப்ளஸ் 1, 10 வரும். 35க்கு 45 மைனஸ் 35 ஈக்குவல் டு 10, 10 பை 10 ஈக்குவல் டு 1. அதே போல் 55 மைனஸ் 35 ஈக்குவல் டு 20, 20 பை 10 ஈக்குவல் டு 2. 65 மைனஸ் 35 ஈக்குவல் டு 30 டிவைடட் பை 10 ஈக்குவல் டு 3. ஓகே, இப்போ நம்ம டி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து டி ஸ்கொயர் வேல்யூ, டி ஸ்கொயருக்கான காலம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். 3 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 9, 4, 1,
0 1 2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4 3 ஸ்கொயர் பண்ணால் 9. அடுத்து நம்ம FD ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அடுத்து FD ஸ்கொயர் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். FDனா Fஐயும் Dயும் ப்ராடக்ட் பண்ணி இங்கே எழுதணும். FD ஸ்கொயர்னா Fஐயும் F காலமையும் D ஸ்கொயர் காலமும் ப்ராடக்ட் பண்ணி இங்கே எழுதணும். சரியா? ஸோ இப்போ FD ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ 3 3s are 9 minus 9, 5 2s are minus 10, 16 1s are minus 16, 0 18 கூட 0 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0, 12 1s are 12, 7 2s are 14, 4 3s are 12. ஓகே, இப்போ அடுத்து FD ஸ்கொயர். இந்த காலமும் இந்த காலமும் 9 3s are 27, 5 4s are 20, 16 1s are 60, 18 zeros are 0, 12 1s are 12, 7 4s are 28, 9 4s are 36. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு எல்லா காலமும் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதில் வந்து சிக்மா, அதாவது கேபிட்டல் N வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும், அண்ட் சிக்மா FD வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும், சிக்மா FD ஸ்கொயர் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதாவது எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம், இந்த காலம்ஸை. இப்போ 3 காலம்ஸும் நம்ம ஆட் பண்ணலாம். இப்போ இதெல்லாமே ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். 11 13 21 27 30 35. ஸோ 35க்கு 5 கேரி 3 + 4 5 6. அப்போது கேபிட்டல் N வேல்யூ நமக்கு 65 கிடைக்குது. ஓகே, எடுத்து இதை ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதில் ப்ளஸ்ஸு மைனஸ் ரெண்டுமே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு மைனஸ் ஆட் பண்ணிப்போம். 9 6 ஆட் பண்ணிங்கன்னா 15, 15 கூட 1 ஆட் பண்ணிங்கன்னா 35 வருதா? ஸோ அப்போ 35 சைடில் போட்டுக்கலாம், minus 35. இப்போ ப்ளஸ் வேல்யூ ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது? சரி, நான் எதை ஆட் பண்ணேன்? சாரி தப்பாக ஆட் பண்ணியாச்சு. இதுதானே நம்ம, ஓ கரெக்டு தான், 35 minus 35. இப்போ ப்ளஸ் வேல்யூ ஆட் பண்ணிங்கன்னா 38 கிடைக்குது இல்லையா? ப்ளஸ் 38. ஸோ அப்போ இதை சப்ராக்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ப்ளஸ் 3 கிடைக்கும். ஸோ அதுதான் இங்கே 3 தான் FD, சிக்மா FDயோட வேல்யூ 3. அதே போல் இதோட வேல்யூ நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 7 6 13 15, 15 கூட 8 ஆட் பண்ணிங்கன்னா 23, 23 கூட 6 ஆட் பண்ணிங்கன்னா 29. ஸோ அப்போ 9 கேரி 2 இல்லையா? 4 6 8 10 13 139 கிடைக்குது. ஓகே, அவ்வளோதான். ரொம்ப ஸ்மால் நம்பர்ஸ் தான் இருக்குது. ஸோ ரொம்ப ஈஸியாக நம்ம கேல்குலேட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபார்முலா, இது வந்து ஸ்டெப் டீவியேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணுறதுக்கான ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம வேல்யூஸ் அப்படியே அப்ளை பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்மா FD ஸ்கொயரோட வேல்யூ 139, கேபிட்டல் Nோட வேல்யூ 65 மைனஸ் சிக்மா FDயோட வேல்யூ 3 இல்லையா, டிவைடட் பை 65 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு C வேல்யூ 10. ஓகே, ஸோ இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 139/65 மைனஸ் 3 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 9/65 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 4225 கிடைக்குது இன்ட்டு 10. இப்போ ஃப்ராக்ஷனில் நம்ம டினாமினேட்டர்ஸ் ஈக்குவல் பண்ணணும்னா 65ஆல் நியூமரேட்டர் டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா இங்கே ஒன்லி 65 இருக்குது, இங்கே 65 ஸ்கொயர் இருக்குது இல்லையா? ஸோ அப்போது இங்கே இன்னொரு ஸ்கொயர் 65ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு டினாமினேட்டர்ஸ் ஈக்குவல் ஆகிடும். ஸோ இதை ஈக்குவல் பண்ணுறதுக்கு டினாமினேட்டரில் 65ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நியூமரேட்டர்லையும் கண்டிப்பாக 65ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இது வந்து ரூல் இல்லையா? ஸோ அப்போது அதனால் இதை மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ காமனாக இப்போ ரெண்டுத்துலேயுமே உங்களுக்கு இதே வேல்யூ, இதை மல்டிப்ளை பண்ணாலும் இந்த வேல்யூ தான் கிடைக்க போகுது. ஸோ அப்போ காமன் 4225 எடுத்துக்கிறோம். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுறோம். 139 இன்ட்டு 65 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 9026 கிடைக்கும். சாரி 9035 கிடைக்கும். 9035 மைனஸ் 9. ஓகே, ஸோ இப்போது 9035ல் 9 மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 9026 டிவைடட் பை 4225. ஸோ இதை நீங்கள் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா ரஃப் காலம் நீங்கள் போடணும். இதை டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2.13 கிடைக்கும். ஓகே, பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டெசிமல் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும் டிவைட் பண்ணும்போது. இல்லை ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போதும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டெசிமல் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும். சாரி, இன்ட்டு 10 மறந்துட்டு பாரு ஒவ்வொரு ஸ்டெப்லையும். ஸோ இங்கேயே 10 வரணும், இங்கேயும் இன்ட்டு 10 கிடைக்கணும், 10 வரணும் சரியா, ஃபார்முலா பிரகாரம். அப்போ இங்கேயும் வந்து 10 வரும். ஸோ இப்போ வந்து ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது உங்களுக்கு இப்போது ஃபைனலி ரோ ஈக்குவல் டு இது ஸ்கொயர் ரூட் எடுத்தால் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 1.46 கிடைக்குது.
46 இதை ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா 1.46 கிடைக்குது இன்ட்டு 10 ஓகேவா. ஸோ அப்போ இதை மல்டிப்ளை பண்ணும்போது 1.46 இன்ட்டு 10 மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு டெசிமல் மூவ் ஆகும் ஃப்ரண்ட்டில். ஸோ தேர் ஃபோர் ரோ ஈக்குவல் டு அப்ராக்சிமேட்லி 14.6 கிடைக்கும். ஓகே, இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷனோட வேல்யூ. ஸோ இதெல்லாம் ஸ்கொயர் ரூட் நீங்கள் எடுக்கலாம் ஈஸியாக. நீங்கள் இந்த மாதிரி போட்டு ஸ்கொயர் ரூட் எடுங்க. 2.13 பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறத 2 டெசிமலாக பிரிக்கணும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டெசிமல் இல்லைனா இந்த 1 மட்டும் வச்சு போடணும். ஸோ அப்போ 1 1s ஆர் 1 மட்டும் வரும். ஸோ ரிமைனிங் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள், உங்களுக்கு கரெக்டாக இந்த ஆன்சர் வரும். 1.46 வரும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் 10ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது டெசிமல் மட்டும் ஒரு பிளேஸ் மூவ் ஆகுது. ஸோ தேர்ஃபோர் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இஸ் அப்ராக்சிமேட்லி 14.6. இதுதான் வந்து உங்களுக்கான வேல்யூ. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.